வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். ஆளும் கட்சியான திமுகவை பற்றி. அதாவது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுதே திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று திமுக அறிவித்தது. மது பழக்கத்தினால்தான் விதவைகளது எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவதாக திமுகவினரால் மேடைக்கு மேடை முழங்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலும் முரணாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுபான கடைகளின் மூலம் பெறப்படும் வருவாய் அதிகரித்து கொண்டே வருவதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில்தான் மதுவிலக்கு குறித்து செய்தியாளர்களிடையே பேசிய மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் கூறுகையில், டாஸ்மாக் கடைகளை நடத்துவதில் முதல்வருக்கு துளி கூட விருப்பம் கிடையாது என்றும், டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேண்டும், முழு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் என்றும், மது குடிப்பவர்களை படிப்படியாக அந்த பழக்கத்தில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும், அப்புறம்தான் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். மாண்புமிகு அமைச்சரின் இந்த பேட்டி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல்தான் உள்ளது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். அதாவது, திமுக ஆட்சிக்கு வந்தால் சமூக மாற்றம் மற்றும் மக்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படும் அறிவித்திருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக 40 மாத கால ஆட்சிக்கு பிறகு உடனடியாக மது கடைகளை மூட முடியாது என்று கூறுவது மக்களின் நலனில் திமுகவிற்கு உள்ள அக்கறையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும், மாண்புமிகு அமைச்சரின் கூற்றுப்படி வைத்து கொண்டாலும் ஆண்டிற்கு 500 கடைகள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2000 மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. 2023 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது 500 தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகள் இந்த ஆண்டு மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் எத்தனை கடைகள் மூடப்பட்டன, எத்தனை கடைகள் புதிதாக திறக்கப்பட்டன என்பது குறித்த விவரம் திமுக அரசால் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் பல இடங்களில் புதிதாக மதுபான கடைகள் திறக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டு வருவதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தலைமையை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பார் என்றும் கூறப்படுகிறது.